ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு கிளம்புறோம். ரிஷப் டாடி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வண்டி வந்து நடுவுலே நின்று போச்சு. அந்த வண்டியை வந்து நடு ரோட்லேயே நிற்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அந்த வண்டியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து காம்பாரு பாருங்கள், அந்த வண்டி நடு ரோட்லேயே நிற்க வச்சுருக்காரு. கொஞ்சம் லைட்டாக தெரியும், அதிகமாக தெரியாது. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகவே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் ஷாப்பு, பெட்ரோல் பங்க்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே காடாக தான் இருக்குது. இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல வந்து வண்டி கரெக்டாக ரிப்பேர் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு, வண்டி ரோட்டில் வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது, அதிகமாக தெரில. பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. கொஞ்சம் ரோட்டுக்கு கீழே வந்து வண்டி வைக்கக்கூடாது, ரோட்டுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி லைட்டாக தெரியும், பார்த்துக்கிட்டே வாங்க. வண்டியோட ஹெட்டு மட்டும்தான் தெரியும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரிஷப் டாடி வந்து மீல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ மீல்ஸ் சாப்பிடணும். ஒன்றுமே சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வண்டி வந்து லைட்டாக பார்த்துருப்பீங்க வீடியோவில், ரோட்டுக்கு மேலே வந்து நிற்க வச்சுட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து இங்கேருந்து போகிறேன், அதுக்கப்புறம் வண்டி தள்ளிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. காயிலாங்கடையில் போய் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வண்டியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் மீல்ஸ் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து 12:30 ஆகுது. ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து இங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வண்டி வந்து தள்ளிட்டு வருவாரா, என்ன பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். வீடியோ எடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீல்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணுங்கப்பா. எவ்வளோ ரிஷப் டாடி ஒரு மீல்ஸ்? ஒரு மீல்ஸ் எவ்வளோ? மீல்ஸ் இல்லை, என்னது? சாப்பாடு மட்டும். சாப்பாடு தான் மீல்ஸு. சாப்பாடு 100 ரூபா. 100 ரூபா. சிக்கன் வாங்கியாச்சு 100 ரூபா. சிக்கன் இது சிக்கனா? சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு. மீன் கிடைக்கலையா? மீன் குழம்பு இருக்கு, மீன் ஃப்ரை இல்லை. சரி ஃப்ரை இல்லை, கரண்ட் இல்லை, இந்த மாதிரி ஃப்ரை என்ன? ஆமாம்மா, கரண்ட் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன் தெரியல, இப்போ அடிக்கடி கரண்ட் வந்து போகுது. पावर இல்லை, கரண்ட் பவர் இல்லை. आजकल सब गैस में वाटर होता है, गैस बंद हो ना आजकल वाटर. ரிஷப்க்கு வேற ஊட்டி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் கொடுத்துருக்காங்க, மோர், இது ரசம், ₹100. பரவாயில்லையே, 100 ரூபா தானா? இல்லை, சாப்பாடு மட்டும் 100 ரூபா. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கு தனியாக சாப்பாடு வச்சுருக்கேன். வண்டி வந்தாச்சு. வண்டியில் ஃபயர் ஆஃபீஸ் இந்த மாதிரி சரக்கில் போகணும். ரொம்ப தூரம் இருக்கு வண்டி. பார்ப்போம் வேற வண்டி வரதா இல்லை. வந்து பாருங்க, இங்கே வண்டி பக்கம் வந்தாச்சு. இது ஸ்டார்ட் ஆகல, இது ஸ்டார்ட் பண்ணதா ஸ்டார்ட் ஆகல. வாங்க போகலாம். பெட்ரோல் भी मारता है, स्टार्ट ஆகல, என்ன போகல.
அந்த வண்டி இருக்கிற இடத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அதனால் தள்ளிட்டே வராரு மெதுவாக. செம்மையாக கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தூரத்தில் வந்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் மெதுவாக தள்ளிட்டு வராரு. மழை வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ், இவர் இருக்கிற இடத்துக்கு வந்து வரலையாம். பட் வீட்டில் வந்து மழை வந்துச்சு. என் மொபைல் வந்து மழையில் நனைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கே மழையே வரல, மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மழை. சின்ன கோயில் இங்கே பக்கம் இருக்க பாருங்க, இதான் கோயில். ಜಾಸ್ತಿ ಹೀಟ್ ಇರುತ್ತೆ ಫ್ರೆಂಡ್ಸ್, பாருங்க. இதான் கோயில். கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் அப்போ அங்கே போகணும் பெட்ரோல் பம்பில். இதான் பெட்ரோல் பம்ப், இதான் நியூ பெட்ரோல் பம்ப் ஸ்டார்ட் ஆகல, இப்போ ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. இதான் கச்சரா மாதிரி இருக்கதா, இதான் ஆஃபீஸ். இதான் நியூ பில்டிங் இருக்கதா இங்கே பக்கம். இதான் தண்ணி டேங்க். ஃப்ரெண்ட்ஸ், ரிப்ஸப் டேடியோட vlogging ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ நடந்து வண்டி கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்லேயே தான் கிடக்கு இந்த வண்டி, ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இனிமேட்டுக்கு இந்த வண்டிக்கு வேலை இல்லை. நைட்டு ஒன்றுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் விசேஷம். ஸோ ஒரே பாட்டு சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். லைவ் கூட ஒழுங்காக போட முடியல, வீடியோ எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 1 மணி வரைக்கும் பாட்டு பாடுது, அப்புறம் டே ஃபுல்லாக. அதனால் வந்து ரெகுலராக வீடியோ வந்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோ சுத்தமாக லாங் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தார். ரிஷப்க்கு வந்து இட்லி வாங்கிட்டு வந்தார். அவர் வந்து சப்பாத்தி இல்லை பரோட்டா வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து விசேஷம். சூப்பராக கலர் லைட்ஸ்லாம் மின்னுது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம பாட்டு, ஒரே சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். லைவ் கூட என்னால் ரெகுலராக போக முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.